ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம். நம்ம 17வது பதம் படிக்கணும். நம்ம போன வாரம் பார்த்தது என்ன அப்படின்னா, நாரதர் அவருடைய முந்தைய 1.8.22 அதை சொன்னேன். பங்கஜ அப்பாய நமக் பங்கஜநாபாய நமக் பங்கஜமாதினே நமக் பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரே. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நான் படிச்சு பார்த்தேன். பகவானோட பாதத்தை அப்படியே சரணாகி அவ்வளவுதான். எப்படி குந்தி மகாராணி எப்படி வர்ணிச்சிருக்காங்க பாருங்க. குந்தி மகாராணி அவன் கஷ்டத்தை எனக்கு கொடுங்கிறான். குந்தி மகாராணி நம்ம கஷ்டம் வேண்டாம்னா கூட நீ கஷ்டத்தை கொடுத்தாதான் உன்னை நினைப்ப அப்படிங்கிறான் குந்தி. இல்லையா? பகவான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது வரும்போது பார்ப்போம். குந்தி மகாராணி பிரார்த்தனை வரும்போது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நாரதர் தன்னுடைய முந்தைய பிறவியினுடைய வரலாற்றெல்லாம் சொல்லிட்டே வராரு. அப்போ எப்படி அவர் அந்த பக்தி வேதாந்திகள் அவருக்கு உபதேசம் பண்ணிட்டு கிளம்பி போனோன்னு அவங்க அம்மா பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறாங்க. ஆனால் நாரதர் அதுக்காக என்ன படலை, அந்த சின்ன பையன் வருத்தப்படலை. இது பகவானுடைய கருணைன்னு ஏற்றுக்கிட்டார். பகவானுடைய காரணமற்ற கருணை. எனக்கு இருக்கிற ஒரே அட்டாச்மெண்ட்டே எங்கள் அம்மா தான். அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து என்னை பகவான் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தபடி அந்த மந்திரங்களை தியானம் பண்ணி அவர் என்ன பண்ணுறார், காடுகள் மலைகள் நகரங்கள் இந்த மாதிரி சுரங்கங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்து கடைசியில் ஒரு இடத்துல அவருடைய பசியினால கொஞ்சம் தண்ணி குடிக்கிறார். அப்புறம் ஒரு மரத்துக்கடியில் தியானம் பண்ணும்போது பகவானை நேருக்கு நேராக சந்திக்கிறார். பேர்பட்ட பாக்கியம் அந்த குழந்தைக்கு கிடைச்சது. நேருக்கு நேராக பகவானை சந்திக்க போகிற அந்த பாக்கியம். இந்த முதல் காண்டத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க 3 பேர் வருவாங்க. முக்கியமான 3 பேர். 3 பேரும் சின்ன குழந்தைங்க தான். நாரதர் அவருடைய முந்தைய பிறவியை சொல்றார் இல்லையா, 5 வயது பாலகனா இருந்தேன் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ஒரு பாலகன் யாரு அப்படின்னாக்க சுகதேவ கோஸ்வாமி. ஆனா அவர் 16 வயது நிரம்பியவர். பிறந்த உடனே அவருக்கு 16 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா வயத்திலே வளர்ந்துட்டார் அவர். அப்படி இன்னொருத்தர் யாரு அப்படின்னாக்க பரீட்சித் மகாராஜர்.
அவரும் சின்ன குழந்தையா இருக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இந்த 3 பேருக்கும் நிறைய ஒற்றுமைகள், வேற்றுமைகள் இருக்கு. ஒற்றுமை என்ன அப்படின்னா, எந்த நிலையில இருந்தாலும் சரி, 3 பேரும் பகவானுடைய பக்தியில உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க. பிரேமை அடைந்த பக்தர்கள் 3 பேரும். வேற்றுமை பார்த்தோம் அப்படின்னாக்க, நிறைய வேற்றுமைகள் இருக்கு. நாரதருடைய முந்தைய பிறவியில அவர் ஒரு வேலைக்காரியுடைய மகன். உயர்குல பிறப்பு கிடையாது. இல்லையா? உயர்ந்த ஒரு பிராமண குலத்துல பிறப்பு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உயர்குல பிறப்பு கிடையாது. அதே மாதிரி பொருள் அந்த மாதிரி வசதியும் கிடையாது. இல்ல கல்வி அறிவு அதுவும் கிடையாது. அண்டர் பிரிவிலேஜ் அவர். ஆனா, சுகதேவ கோஸ்வாமி பார்த்தோம் அப்படின்னாக்க, எப்பேர்ப்பட்டவருடைய மகன், வியாசருடைய மகன். அ வியாசதேவருடைய மகன் நேரடியா முதல்ல அவர் எத கத்துக்கிறார்? ஸ்ரீமத் பாகவதத்த அவங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிறார். அப்பேர்ப்பட்ட ஒரு நிலையில அவர் இருக்கார். அவருக்கு வேதங்கள் படிக்கக்கூடிய எல்லா தகுதிகளும், எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனா, அவர் என்ன பண்றாரு? வீட்ட தொறந்து அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டார். பொறந்த உடனே அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டார். அடுத்தது குழந்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா பரீட்சித். அவர பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். அந்த குழந்தை பொறந்த உடனே ஜாதகம் எழுதும்போது, என்னென்ன அவர பத்தி புகழ்ந்து சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது மாரி அவருக்கு செல்வ வளம், உயர்குடி பிறப்பு, பெரிய சத்திரிய குடும்பத்துல பிறந்தார். அப்பா! பகவானே அவங்க தாத்தாக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கார்? பலவிதமான சேவைகள். அர்ஜுனனுடைய பேரன். அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் எவ்வளவு ஒரு நெருக்கமான நட்பு. பகவத்கீதையே அர்ஜுனனுக்காக பகவான் சொன்னார் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அந்த மாரி ஒரு பிறப்பு. ஆக இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு தடை கிடையாது. நாம எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நம்ம என்ன விதமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம வந்து நினைக்காம நம்ம என்ன பண்ணணும்? பகவானுடைய பக்திய நம்ம வந்து உறுதியா ஃபாலோ பண்ணணும். ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இந்த பக்திய நாம உறுதியா கடைபிடிக்கணும். ஓகே. இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகத்துக்கு நம்ம போலாம். பதம் 17. प्रेमादिपर निर्भिन्न पुलकाङ्कोदि निर्वृतः अनन्त संप्लवे लीनो नापस्यम् उपयं मुने. இந்த பாவ நிலை தாண்டி பிரேமைக்கு போயிட்டோம் அப்படின்னா, அதுல 8 நிலைகள் இருக்கு. அந்த பிரேமையில 8 நிலைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ். சில அறிகுறிகள இங்க வந்து அவர் சொல்றார். வியாசதேவரே மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். வியாசதேவரே, அச்சமயத்தில் நான் அளவுக்கு அதிகமான ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்து விட்டதால் என் உடலின் ஒவ்வொரு அங்கமும் தனித்தனியாக உற்சாகமடைந்தன. நான் பேரானந்த கடலில் மூழ்கி விட்டதால் என்னையும் பகவானையும் என்னால் காண முடியாமல் போயிற்று. அவ்வளவு ஆனந்தம். அவரால் என்ன பண்ண முடியல? பகவானே கூட நேருக்கு நேரா பார்க்க முடியல. அந்த மாதிரி நிலைமைக்கு அவர் வந்து போயிட்டார். நேரா பகவான் இருக்கார். ஆனா அந்த ஆனந்தத்தினால அவரை வந்து தன்னையே மறந்துட்டார். அதனால அவரால் பார்க்க முடியல. ஓகே. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஆன்மீகமான இன்ப உணர்வுகளையும் தீவிரமான ஆனந்த பரவசங்களையும் பௌதிக உணர்வுகளுடன் ஒப்பிட முடியாது. ஆகவே இத்தகைய உணர்வுகளுக்கு விளக்கம் அளிப்பது மிகவும் கடினமாகும். இத்தகைய பரவச நிலையில் மேலோட்டமான ஒரு காட்சியை ஸ்ரீ நாரத முனிவரின் வார்த்தைகளில் இருந்தே நம்மால் கண்டுகொள்ள முடியும். உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் அல்லது புலனுக்கும் அதன் குறிப்பிட்ட கடமை உள்ளது. பகவானை கண்ட பிறகு அவருக்கு தொண்டு செய்வதற்காக எல்லா புலன்களும் முழுமையான விழிப்புணர்வை பெறுகின்றன. ஏனெனில் அத்தகைய முக்தி பெற்ற நிலையில் பகவானுக்கு தொண்டு செய்வதில் புலன்கள் முழு திறனை பெறுகின்றன. அதனால் அத்தகைய தெய்வீகமான பரவச நிலையில் பகவானுக்கு சேவை செய்ய ஒவ்வொரு புலனும் தனித்தனியாக புத்துணர்வை பெறுகிறது. இது இப்படி இருக்க, மெய்மறந்த நிலையிலிருந்த நாரத முனிவர் தன்னையும் பகவானையும் ஒரே சமயத்தில் மறந்து போனார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதை வந்து நம்ம பௌதிகமான உணர்வுகளோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதனால இதுக்கு விளக்கமும் சொல்ல முடியாது அப்படின்னு பிரபுபா சொல்றார். ஏன்னா இதெல்லாம் ஆனந்தத்தினுடைய உன்னத பரவச நிலைகள். கண்கள் கலங்கிறது, மயிர் கூச்செறிகிறது, தழுக்கிறது, உடல் அங்கங்கள் நடுங்கிறது, இந்த மாதிரி 8 நிலைகள் இருக்கு, பரவச நிலைகள்.
அந்த 8 நிலைகளைத்தான் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் புரியில வெளிப்படுத்தினார். ஜெகநாதரை தரிசனம் பண்ண உடனே அவர் அப்படியே மயங்கி விழுந்தார் இல்லையா? ஞாபகம் இருக்காது? அதுக்கப்புறம் சார்வபௌமாச்சாரியார் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்தார் இல்லையா? சோ அந்த அந்த பாவங்களை அப்போ அவர் வந்து வெளிப்படுத்தினார், சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்தினார். இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த ஆன்மீக பரவச நிலையில மிக உயர்ந்த நிலைகள். இதை சாதாரணமா நம்ம வந்து இதோடலாம் ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அந்த சாமி வந்து ஆடுறாங்கல்ல, அதெல்லாம் தான் ஞாபகம் வரும். அப்படிலாம் கிடையாது இது. இந்த மாதிரியான விஷயங்களை சாமி மேல மலை ஏறிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூடம் போட்டு டப்புன்னு நினைப்பாங்க, சாமி மலை ஏறிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஹரே எல்லாம். கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண சைத்தன்யர் வந்து பகவான் கிட்ட போக மாட்டாரு, ஒரு தூண் மாதிரி ஒரு தூரத்திலே நின்னுக்குவாரு, அதுக்கு மேல போக மாட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க. கிருஷ்ண நான் சைத்தன்யர் சொல்லல. கிட்ட போனா மயங்கிடுவாரு, நான் சொல்லல. மயக்கப்பட்டு. அங்கேருந்து அவர் தரிசனம் பண்ணுவார். அந்த தூண் இன்னைக்கும் இருக்கு. அந்த அவருடைய விரல் பதிஞ்சிருக்கும். அங்க போய் நின்னு பகவானை வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அந்த தூண்கிட்டே நின்னுக்குவாரு, கிட்ட போனா அவர் மயக்கம் வந்துரும். எங்க அதனால நின்னாலும் அவர் வாங்கி விழுந்துருவார். கிட்ட போனான்னு கிடையாது, எங்க நின்னாலுமே பகவானை நினைச்ச அவருக்கு ஸ்மரணை மாத்திரமே போதும். ஏன்னா அவரே பகவான். அது சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதர் தரிசனம் பண்றது அப்படிங்கிறது அது அது என்னன்னா, அதுக்குள்ளெல்லாம் நம்மளால போக முடியாது. அவர் வந்து ஸ்ரீமதி ராதாராணியோடைய பாவத்துல கிருஷ்ணரை பார்க்கிறார். சோ அந்த பாவம் இது சாதாரணமான பாவம் எல்லாம் கிடையாது. தட் இஸ் ஹையர், மோர் ஹையர். நான் எதுக்காக இங்க சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி பரவச நிலைகளை அவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கறத அந்த நம்ம படிச்சோம். அது ரூபம் பகவதோ யத்தன் மனக காந்தம் சுஷீபகம் அபஸ்யன் சக சோதஸ்தே வைத்லவ்யா துர்மனா இவ. உண்மை உருவிலுள்ள பகவானின் திவ்யமான வடிவம் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றி மனதிலுள்ள எல்லா முரண்பாடுகளையும் அழித்து விடுகிறது. அவ்வுருவம் காணாமல் போனதால் விரும்பியதை இழந்தவன் சஞ்சலம் அடைவதைப் போல் நான் சஞ்சலத்துடன் திடீரென்று எழுந்தேன். துர்மதா அப்படின்னாக்க பார்த்துக்கிட்டு இருந்த காட்சி அவருக்கு என்ன ஆச்சு, திடீர்னு மறைஞ்சு போச்சு. பகவான் மறைஞ்சு போயிட்டார். ஒரு க்ஷணம் காட்சி கொடுத்தார். பகவானை பார்த்த மாத்திரத்துல இவர் எல்லாத்தையும் மறந்தார். ஆனா அப்புறம் பார்க்கும்போது பகவானுடைய காட்சி மறைஞ்சிடுச்சு. அவரால் அத திரும்ப பகவானை பார்க்க முடியல. ஸோ இதுக்கான காரணங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பகவானும் சொல்லுவார். அப்போ நாம நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். சேது பிரபு படிக்கிறீங்களா? சேது பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் விஜய். பொருளுரை. பகவான் அருவமானவர் அல்ல என்பதை நாரதர் அனுபவத்தில் உணர்ந்தார். ஆனால் நம்முடைய பௌதிக அனுபவத்திற்கு உட்பட்ட உருவங்களில் இருந்து பகவானின் உருவம் முற்றிலும் வேறானதாகும். நம்முடைய வாழ்நாளில் கடவுள்களை வெவ்வேறு உருவங்களை நாம் காண செல்கிறோம். ஆனால் அவற்றில் ஒன்று கூட மனதை திருப்திப்படுத்தக்கூடியதாகவோ அல்லது மன சஞ்சலத்தை அகற்றக்கூடியதாகவோ இல்லை. இவைதான் பகவானின் திவ்யமான உருவத்தின் விசேஷமான அம்சங்களாகும். மேலும் ஒரு முறை அவ்வுருவத்தை கண்டவர் வேறு எதிலும் திருப்தி அடையவே மாட்டார். ஜட உருவில எந்த உருவமும் காண்பவரை இனிமேல் திருப்திப்படுத்தார். பகவான் அருவமானவர் என்பது அவர் ஒரு ஜட உருவத்தை பெற்றவர் அல்ல என்பதையும் ஜட உலக மனிதனை போன்றவர் அல்ல என்பதையும் குறிக்கிறது. நாம் பகவானின் திவ்யமான உருவத்துடன் நித்திய உருவங்களை கொண்ட ஆன்மீகமான ஜீவன்கள் என்பதால் பகவானின் அந்த உருவத்தை ஒவ்வொரு பிறவியிலும் நாம் தேடி அடைகிறோம். வேறெந்த பௌதிக உருவத்தினாலும் நாம் திருப்தி அடைவதில்லை. நாரத முனி அந்த திவ்யமான உருவத்தை ஒரு நொடிப்பொழுதுதான் கண்டார். ஆனால் மீண்டும் அவ்வுருவத்தை காணாததால் அதை தேடி கண்டுபிடிக்க குழப்பத்துடன் திடீரென்று எழுந்து நின்றார். ஒவ்வொரு பிறவியிலும் நாம் அடைய விரும்புவதை நாரத முனிவர் அடைந்தார். ஆனால் திரும்பவும் அவரை காண முடியாமல் போனது அவருக்கு உண்மையாகவே பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த பொருளுரையில பிரபுபாதர் பகவானுடைய உருவத்தினுடைய அந்த மகிமைகளை சொல்றார். பகவானுடைய உருவம் பௌதிகமான உருவம் கிடையாது. எந்த பௌதிகமான உருவத்தை பார்த்தும் கூட நமக்கு மனசுக்கு திருப்தியோ இல்ல முழுமையான சந்தோஷமா கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கண்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை தேடுது. கண்களுக்கான முழு திருப்தி நேத்ரோத்சவம் அப்படின்னு பகவான் சொல்லப்படுறார். நேத்திரங்களுக்கு ஒரு உற்சவமா இருக்கக்கூடியவர். நேத்ரோத்சவம், நித்திய உற்சவம், நேத்ரோத்சவம் அப்படின்னு பகவான் வந்து புகழப்படுறார். நேத்திரங்கள்னா கண்கள். அந்த கண்களுக்கு நித்தியமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது பகவானுடைய அந்த ரூபம். அந்த ரூபத்தை பார்த்த கண்களுக்கு அதுக்கப்புறம்
வேற எந்த ரூபத்தையும் பார்க்கறதுக்கு பிடிக்காது. ம். இது ராமானுஜருடைய வாழ்க்கையில கூட ஒரு லீலை அவர் வந்து பண்ணி காட்டினார். உரங்காவிலின்னு ஒரு பக்தர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய மனைவிக்கு கொடை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். பகவான் பெருமாள் வந்து வாசல்ல உலா வருவார். அப்பவும் மக்கள்லாம் பகவானை தரிசனம் பண்ண வரும்போது, உரங்காவில என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய மனைவிக்கு கொடை பிடிச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துல இருப்பார். இப்ப ராமானுஜர் அந்த காட்சியை பார்ப்பார். அந்த காட்சியை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்பார், "என்னது இது? கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம இந்த ஆளு வந்து இந்த மாரி இத்தனை பேருக்கு நடுவுல மனைவிக்கு கொடை பிடிச்சிட்டு வராரே!" அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்கலாம் சொல்லுவாங்க, மனைவி அழகுல வந்து மயங்கி மோகிச்சு இந்த மாரி பண்றாரு அப்படின்னு சொல்லி. "சரி அவர ஆசிரமத்துக்கு வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி. அப்போ உரங்காவிலி பெரிய மல்யுத்த வீரர். அவர ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. இந்த மாரி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. அவர் வந்து கேட்பார், "எதுக்காக கூப்பிட்டீங்க?" அப்படின்னு கேட்பார். "நீ ஏன் இந்த மாரி பொது இடத்துல இந்த மாரி உன் மனைவிக்கு கொடை பிடிச்சிட்டு வர?" அப்படின்னு கேட்கும்போது, "என் மனைவி நான் கொடை பிடிக்கிறேன். அதுல யாருக்கு என்ன கஷ்டம்? அவளுடைய கண்கள் மாரி அழகான கண்கள் வந்து உலகத்திலே கிடையாது. வெயில் பட்டு அந்த கண்கள் வாடிட போகுதே அப்படிங்கிறதுனால, நான் என் மனைவிக்கு கொடை பிடிச்சிட்டு வரேன்." அப்படின்னு சொல்றார். அப்போ ராமானுஜர் கேட்கிறார், "இந்த கண்கள விட அழகான கண்கள காட்டுனா, அப்போ நீ ஒத்துப்பியா? இந்த கண்கள விட அழகான கண்கள் இருக்கு அப்படின்னு நீ ஒத்துப்பியா?" அப்படின்னு கேட்கிறார். இந்த மாரி கண்களே கிடையாது அப்படின்னு இவர் ரொம்ப உறுதியா இருக்காரு உரங்காவில. அந்த மாரி கண்கள உங்களால காட்டவே முடியாது. ஏன்னா என்னுடைய மனைவியுடைய கண்கள் அத்தனை அழகானது அப்படின்னு. "சரி வா உனக்கு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்ரீரங்கத்துக்கு அங்க ஸ்ரீரங்கத்துல தான் நடக்குது. கோவிலுக்கு போய் ரங்கநாதர தரிசனம் பண்ண வைப்பார். அப்ப ரங்கநாதர்ட்ட பிரார்த்தனை பண்ணுவார் ராமானுஜர். "தயவு செய்து உங்க தாமரை கண்களை இவருக்கு காட்டி அருளுங்க" அப்படின்னு. அப்போ ரங்கநாதருடைய கண்களை பார்த்ததுக்கு அப்புறம் உரங்காவில எப்படி மாறிடுவார்? ரங்கநாதருடைய தீவிரமான பக்தரா மாறிடுவார். அந்த கண்களை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் மானுட கண்கள் அப்படிங்கிறதுடைய கவர்ச்சி அவருக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி பகவான தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற ரூபங்கள் மேல இருக்கிற கவர்ச்சி என்ன ஆயிடும்? போயிடும். அதனாலதான் கோவில்ல விக்கிரகத்தை பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்தை பாதங்கள்லேந்து நம்ம வந்து கொஞ்ச நேரமாவது நல்லா கண்களை திறந்து பார்க்கணும். அவங்க தீபாராதனை காட்டும்போது நமக்கு இருக்க கண்ண மூடிக்குவோம். இருக்க கண்ண மூடிக்கிட்டு டொக்க 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 டொக்கன்னு போட்டுட்டு இருப்போம். கண்ண மூடிக்கூடாது. கண்ண நல்லா திறந்து அப்பதான் பகவான் நம்ம வந்து தரிசனம் பண்ணணும். அதுக்காக தான் பாதாதி கேசம் காட்டுறாங்க. பகவானை தரிசனம் பண்றதுக்காக தான் காட்டுறாங்க. அப்போ இருக்க கண்ண மூடிக்கூடாது. அப்ப நல்லா கண்ண திறந்து பகவான வந்து நம்ம தரிசனம் பண்ணி ஒவ்வொரு அங்கங்களையும் மனசுல பதிய வச்சுக்கணும். இதுதான் தியானம்னு சொல்றது. இப்ப சமாதி இதெல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் நான் அந்த அந்த பையன் என்ன இறந்தா போயிட்டார், சமாதி நிலையை அடைந்தார் அப்படின்னா, அவர் என்ன இறந்து போயிட்டாரா? இறந்து போனதுக்கு அப்புறம் வரதெல்லாம் கிடையாது. அவங்க வாழும்போது எப்படி இருக்காங்க? பகவான தவிர வேற எந்த உணர்வு நிலையிலயும் அவங்க இல்ல. அந்த நிலை தான் சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தாரண, தியான, இந்த சமாதி நிலைக்கு அவங்க வந்து போறாங்க. அதனால அவ்வளவு அழகான பகவானுடைய ரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஜட உலகத்தினுடைய எந்த ரூபத்தாலும் ஒரு பக்தன் கவரப்படுறது கிடையாது. நாம பிறவி பிறவியா இந்த அழகத்தான் தேடிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியல. தெரியாம நம்ம என்ன பண்றோம்? மற்ற அழகுலெல்லாம் நம்ம வந்து மயங்கி போயிட்டே இருக்கோம். அடுத்த பதம் போலாம். 19. தித்ருஷுக்ஸ்தத்தகம் புயः பிரணிதாய மனோஹ்ருதி வீக்ஷமானோபி நாபஸ்யம் அவித்ருப்த இவாதுரஹ ஆதுர வருத்தம். மொழிபெயர்ப்பு. பகவானின் அந்த திவ்யமான உருவத்தை நான் மீண்டும் காண விரும்பினேன். ஆனால் இதயத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்த நான் அவருடன் முயன்ற போதிலும் அதன் பிறகு அவரை என்னால் காணவே முடியவில்லை. இவ்வாறு மன திருப்தி அடையாமல் நான் மிகவும் வருந்தினேன். முயற்சி பண்ணி பார்க்கறாரு. அவரால் என்ன பண்ண முடியல? பகவானுடைய ரூபத்தை பார்க்க முடியல. திரும்ப திரும்ப மனசை ஒருமுகப்படுத்தி பார்க்கறார். பார்க்க முடியல. அதனால இந்த லீலையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சொந்த முயற்சியால நம்மளால பகவானை பார்க்க முடியாது. பகவானுடைய கருணையும் வேணும். நாமளும் முயற்சி பண்ணணும். பகவானுடைய கருணையும் வேணும். அப்பத்தான் நம்மளால பகவானை பார்க்க முடியும். செயற்கையா நம்ம முயற்சினால நம்மளால பகவானை பாத்திர முடியாது. கோவில்ல விக்கிரகத்தை பார்க்கறது அப்படிங்கிறது நாம பகவானையே பார்க்கிறோம். அந்த எண்ணம் நமக்கு வரணும். அந்த எண்ணம் வராம நாம வந்து விக்கிரகமா நினைச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளால அதுல பகவான் இருக்கிறத உணர முடியாது. எப்போ பகவான் அதுல இருக்கார், அவர் சாக்ஷாத் பகவான் தான்
பகவான் அதுல இருக்கார்ல, அவர் சாக்ஷாத் அந்த ரூபம் பகவான் தான். ஸோ விக்கிரகத்துக்கு சேவை செய்யும்போது அந்த உணர்வு அப்படிங்கிறது வர்றது இயற்கை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராதா மாதவருக்கு சேவை செய்கிறவங்கெல்லாம் அவ்வளோ ஒரு பர்சனல் ஃபீலிங்கோட இருப்பாங்க. எப்படி அவருக்கு அலங்காரம் பண்ணா எப்படி இருப்பார்? எப்படி அந்த அழகு எப்படி இருக்கும்? ஒவ்வொன்னும் பார்த்து, 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 பார்த்து அவருக்கு ஒரு கிரீடம். ம். ஒரு ஒரு நாள் அலங்காரத்துக்கு கிட்டத்தட்ட மணிக்கணக்குல உட்கார்ந்து பக்தர்கள் அந்த கிரீடத்துல வைக்கக்கூடிய அந்த அ என்ன சொல்றது? கிரவுன் பீசஸ் அந்த சின்ன சின்ன இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முத்து முத்தா அதெல்லாம் வந்து ஒட்டி, அதில கற்கள்லாம் பதிச்சு, அத வரைஞ்சு, அத டிசைன் பண்ணி, இந்த மாரி ரொம்ப பர்சனல், வெரி பர்சனல் சர்வீஸ் அப்படி வந்து பண்ணும்போது, அவர் ஒரு நபர். ம். இந்த மாரி பூ கட்டுறவங்க, அழகா பகவானுக்கு அந்த அளவு கரெக்ட்டா மாறாம, கரெக்ட்டா அந்த அளவுல மாலை கோத்து, இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு? அதுக்கு ஏத்த மாதிரி நிறங்கள்ல பூக்கள தேர்ந்தெடுத்து, அத வந்து பகவானுக்கு அழகா கோத்து, அவருக்கு மாலை போட்டு, அந்த அழகா பார்க்கும்போது, ரொம்ப மனசு நிறைவா இருக்கும். இந்த மாரிலாம் சேவை செய்யும்போது நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, அவருடைய அந்த அ என்ன சொல்றது? அந்த ரூபம் அப்படிங்கிறது மேல நமக்கு ஒரு கவர்ச்சி. அதே மாதிரி பாகவதம் படிக்கிறது. பாகவதம் படிக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு கவனமா படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு பகவானுடைய நெருக்கமான தொடர்ப நம்மளால உணர முடியும். ஏன்னா ஒவ்வொரு எழுத்துலயும் பகவான் இருக்கார். பாகவதத்தினுடைய ஒவ்வொரு அக்ஷரத்திலயும் பகவான் இருக்கார். ஸோ அப்ப நம்மளால பகவானுடைய அந்த நெருக்கத்த உணர முடியும். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவானை காண்பதற்கு செயற்கையான வழிகள் எதுவும் கிடையாது. அது முற்றிலும் பகவானின் அகாரமான கருணையே சார்ந்ததாகும். நான் விரும்பிய போதெல்லாம் சூரியனை உதிக்கும்படி நாம் உத்தரவிட முடியாது. அதே போலவே பகவானை நம் முன் தோன்றும்படி நாம் உத்தரவிட முடியாது. சூரியன் அதன் முறைப்படி உதயமாகிறது. அது போலவே தான் பகவானும் அவரது தனி பெரும் கருணையால் காட்சி அளிக்க ஒப்புக்கொள்கிறார். எனவே ஒருவர் பகவானின் பக்தி தொண்டில் தனக்கென நியமிக்கப்பட்டுள்ள கடமையை செய்து கொண்டு அத்தகைய நல்ல தருணத்திற்காக காத்திருக்க வேண்டும். நாரதர் செயற்கையான முறையில் தாம் பகவானை காண மேற்கொண்ட முதல் முயற்சியில் வெற்றி பெறுவதை போல் அதே முறையினால் மீண்டும் பகவானை காண முடியும் என்று எண்ணினார். ஆனால் அவர் மிக பெரிய முயற்சியை மேற்கொண்ட போதிலும் அவரால் இரண்டாவது முறையாக வெற்றி பெற இயலவில்லை. பகவான் ஒருவருக்கும் கடமைப்பட்டவர் அல்ல. அவரை கலப்பற்ற தூய பக்தினால் சுலபமாக கட்டிவிட முடியும். ஆனால் பௌதீக புலன்களால் அவரை கண்டறிய முடியாது. ஒருவர் பக்தி தொண்டில் உண்மையான முயற்சியை மேற்கொண்டு பகவானின் கருணையை முழுமையாக நம்பியிருக்கும் பொழுது அதனால் திருப்தி அடையும் பகவான் தம்மை காட்டி கொடுக்க விரும்புவாரானால் அப்பொழுது அவரை நம்மால் காண முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ யசோதை தன்னுடைய அன்புனால பகவானை கட்டி போட்டாங்க. தாமோதர மாதம் முடிஞ்சிட போகுது. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் கிருஷ்ணரை கட்ட முடியும் இல்லையா? ஒரு வருஷம் நம்ம காத்திருக்கணும். நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் பாடுறதுக்கு நம்ம ஒரு வருஷம் காத்திருக்கணும். ஸோ யசோதையால அன்புனால கட்ட முடிஞ்சது. ஏன்னா அந்த பக்திக்கு பகவான் கட்டுப்படுறார். இதே வந்து நாஸ்திகவாதி சவால் விட்டான் அப்படின்னா, கடவுள் இருந்தா என் கண்ணு முன்னாடி காட்டு அப்படின்னு சவால் விட்டான் அப்படின்னா, அப்போ அந்த பக்தனுக்காக பகவான் என்ன பண்ணார்? தூளை பிளந்து வந்தார், நரசிம்மரா வந்தார். எங்கே உன்னுடைய கடவுள்? காட்டு எனக்கு அப்படின்னார். இங்க இருக்காரா அங்க இருக்காரா அப்படின்னார். அப்போ பிரகலாதர் சொன்னார், அவர் எல்லா இடத்துலயும் இருக்காருப்பா அப்படின்னு. அப்போ இந்த தூண்ல இருக்காரா காட்டு அப்படின்னார். தூணை உடைச்சோன்னா நரசிம்மர் படந்துட்டு வந்துட்டார் இல்லையா? அது பக்தனுக்காக வந்தார். யாருக்காக வரல? ஹிரண்யகசிப்புக்காக வரல. தன்னுடைய பக்தன் பிரகலாதனுக்காக வந்தார். பிரகலாதன் சொல்லிட்டாரு இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக வந்தார் பகவான். அதனால நாஸ்திகர்களால என்ன பண்ண முடியாது? அவனையிட முடியாது. நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிருத்தக மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜமபியம் அப்படின்னு 7வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார். நான் எல்லாரும் முன்னாடி தோன்றணும்னு அவசியம் கிடையாது. யோகமாயை அப்படிங்கிற திரையினால நான் என்ன மறைச்சுக்கிறேன்.
அப்படின்னு பகவான் சொல்றார். ஆனா நாஸ்திகர்களுக்கு இது புரியாது. கடவுள் இருந்தா ஏன் பார்க்க முடியல? இருக்காருன்னு சொல்றீங்களே, இருக்காருன்னா பார்க்கணுமே, நாங்க பார்க்க முடியலையே, அதனால நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறேன். நம்பலைன்னா யாருக்கு நஷ்டம்? கடவுளுக்கா நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். பகவான நம்புறவங்களுக்கு பகவான் ஷியாமசுந்தர ரூபத்துல வரார். நம்பாதவங்களுக்கு மிருத்யு சர்வஹரச்சாகம் அப்படின்னு சொல்றார். மரண ரூபத்துல பகவான் வருவார். அப்ப நீ என்ன பண்ணணும்? நம்பிதான் ஆகணும். மரணத்தை உன்னால தவிர்க்க முடியாது. ஆக இந்த செயற்கையான வழிகளால நம்மளால பகவான தெரிஞ்சுக்க முடியாது. ஏவம் யதந்தம் விஜனே மாம் ஆஹா கோச்சரோ கிராம் கம்பீர ஸ்லக்ஷணயா வாச்சா கசக பிரசமகன் இவ. தனிமையான இடத்தில் நான் மேற்கொண்ட முயற்சிகளை கண்ட பௌதிக வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டவரான பரமபுருஷ பகவான் என்னுடைய வருத்தத்தை குறைப்பதற்காகவே இனிமையான சொற்களுடன் மிகவும் கம்பீரமாக என்னிடம் பேசினார். கம்பீர ஸ்லக்ஷணையா வாச்சா அப்படிங்கிற வார்த்தையில சொல்லியிருக்கார். பகவான் இப்போ நேர முதல்ல காட்சி கொடுத்தார், அவருடைய ரூபத்தை காட்டினார். இப்போ பகவானே நேர அந்த பையன்கிட்ட பேசுறார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. வழங்கியவர் ஸ்ரீ ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பகவானை பௌதிகமான வார்த்தைகளாலும் புத்தியாலும் அணுக முடியாது என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரது அகாரணமான கருணையினால் அவர் பேசுவதை கேட்பதற்கோ அல்லது அவருடன் பேசுவதற்கோ பொருத்தமான புலன்களை ஒருவரால் பெற முடியும். இதுவே நமது கற்பனைக்கு எட்டாததான பகவானின் சக்தி ஆகும். யாருக்கும் அவரது கருணை அளிக்கப்படுகிறதோ அவரால் பகவான் பேசுவதை கேட்க முடியும். பகவான் நாரத முனிவரிடம் மிகவும் திருப்தியடைந்தார். இதனால் பகவான் பேசுவதை கேட்பதற்குரிய சக்தி அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் சாதாரண பக்தியின் ஆரம்ப நிலையில் உள்ள சாதன பக்தியின் ஆனால் சாதன பக்தி சாதாரண கிடையாது, சாதன. மாத்திக்கிறேங்க. அதுல சாதாரண புக்ல இருக்கு. சாதனா பக்தியின் ஆரம்ப நிலையிலுள்ள மற்றவர்களால் பகவானை நேரடியாக காண முடியாது. இது நாரதருக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான பரிசாகும். பகவானின் இனிமையான வார்த்தைகளை அவர் கேட்டதும் அவரது பிரிவு துயர் ஓரளவிற்கு குறைந்தது. பகவானிடம் அன்பு கொண்டுள்ள பக்தர் ஒருவர் அவரது பிரிவினால் ஏற்படும் துயரத்தை எப்பொழுதும் உணர்கின்றார். இதனால் அவர் எப்பொழுதும் தெய்வீகமான ஆனந்த பரவச நிலையிலேயே லயித்திருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் பேசுறத எல்லாராலையும் கேட்ட முடியாது, பகவானுடைய கருணை இருந்தா தான் கேட்க முடியும் அப்படின்னு நீங்க பிரபா சொல்ற. அதுக்கு ஒரு உதாரணம் யாராவது சொல்ல முடியுமா? நல்ல தெரிஞ்ச உதாரணம் தான் நமக்கு. யாராவது சொல்ல முடியுமா? ஓகே. பகவத்கீதை பகவான் பேசும்போது அந்த குருக்ஷேத்திர யுத்த போர்க்களத்துல எல்லாரும் கேட்டாங்க. கேட்காதவங்க கிடையாது, எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அதை யார் ஏத்துக்கிட்டா? அர்ஜுனன் மட்டும்தான் ஏத்துக்கிட்டார். துரியோதனனும் கேட்டார். ஆனா துரியோதனனுக்கு அது புரியல. பகவான் பேசுறது இந்த ஒளி அவர் காதுல விழுந்தா கூட அவளால கேட்க முடியல. சஞ்சயன் வார்த்தையா யாருக்கு சொல்றார்? திருதராஷ்டருக்கு சொல்றார். ஆனா புரிஞ்சுக்க முடிஞ்சா திருதராஷ்டரால புரிஞ்சுக்க முடியல. சோ அந்த மாதிரி நம்ம கேட்க கூடாது. துரியோதனன் மாதிரியோ திருதராஷ்டர் மாதிரியோ பகவத்கீதையை நம்ம கேட்க கூடாது. நம்ம யார் மாதிரி கேட்கணும்? அர்ஜுனன் மாதிரி கேட்கணும். அதனால்தான் ஆச்சாரியர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆச்சாரியருடைய பொருளுரை, பிரபுபாதுடைய பொருளுரை படிச்சு கேட்கும்போது அப்போ உள்ளது உள்ளபடி நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். சோ பிரபா அருமையா சொல்றார். சாதனா பக்தியின் ஆரம்ப நிலையில் உள்ள மற்றவர்களால் பகவானை நேரடியாக காண முடியாது. இந்த 2 பொருளுரையிலும் பிரபுபாத் வந்து அகாரணமான கருணை அப்படின்னு சொல்லியிருக்கார். காரணமான கருணைனா என்ன, அகாரணமான கருணைனா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? காரணமான கருணைனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா? அவங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவங்களுக்கு என்ன சாப்பிடணும், அவங்களுக்கு என்ன தேவை, அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். அவங்களை குளிப்பாட்டுறது, அவங்களுக்கு துணி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுறது எல்லாம் பண்ணுவோம். ஏன்? ஒரு காரணம் இருக்கு. அவங்க நம்ம குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. இதே தெருவில் யாரோ போயிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது இல்லையா? ஸோ அகாரணமான கருணைன்னா என்ன அப்படின்னா, காஸ்ட்லெஸ் மெர்சி.
பகவானுக்கு வந்து எந்த அவசியமும் கிடையாது நம்ம மேல கருணை காட்டணும்னு சொல்லி எந்த அவசியமும் அவருக்கு கிடையாது. ஏன் அவசியம் கிடையாது? அவர் வேண்டான்னு சொல்லி வந்தவங்க நாம. கிருஷ்ணா நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க நாம. நம்ம மேல எதுக்கு கருணை காட்டணும்? என்ன அவசியம் இருக்கு அவருக்கு? அதெல்லாம் கொடுத்துட்டாரே. நம்ம வாழ்றதுக்கு ஒரு உலகத்தை படைச்சிட்டார். இங்க என்னென்ன வசதிகள் வேணுமோ, சூரிய சந்திரன்கள், 33 கோடி தேவர்கள் நம்மளுடைய வசதிகள் எல்லாம் கண்காணிக்கிறதுக்கு, நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறதுக்கு எல்லாரையும் படைச்சிட்டார். அப்படி ஒன்றும் அப்படியே அம்போன்னு விட்டுடல ஒரு ஆத்மாவையும். உன்னுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உடல் 84 லட்சம் உடல் எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பரமாத்மா வேற உள்ளேயே இருக்கார். நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கார். இதுக்கு மேல ஒரு கருணை வேற கொடுக்கணுமா? எதுக்கு கொடுக்கணும்? நான் வேண்டாம் மூஞ்சி திருப்பிட்டு போறோமே, எதுக்கு கொடுக்கணும்? இல்லையா? சோதான் காரணமான கருணை. அதனால்தான் பகவான் வந்து தானே வரார். தானே அவதாரம் எடுத்து வரார். ஆச்சாரியர்களை அனுப்பி வைக்கிறார். பக்தர்கள் மூலமா நம்மளை எப்படியாவது அவருடைய நாமத்தை சொல்ல வைக்கிறதுக்காக முயற்சி பண்றார். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே நீங்களா நல்ல பக்தர்கள், அருமையா பாகவதம் படிக்கிறீங்க, நல்ல சாண்டிங் பண்றீங்க. ஸோ அதனால பகவானுடைய கருணை எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஹந்தாஸ்மின் ஜென்மனி பவான் மாமாம் திருஷ்டும் இகார்ஹதி அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம். என்ன வார்த்தை சொன்னார் பாருங்க பகவான். இந்த பையன் அம்மா இறந்து போய் அதெல்லாம் பத்தி கவலைப்படாம காடு மேடெல்லாம் சுத்தி ஊர் உலகத்தெல்லாம் சுத்தி அந்த பக்தி வேதாந்திகள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையே தியானம் பண்ணி பகவானை நேர பார்த்து இத்தனை ஆனதுக்கு அப்புறம் பகவான் என்ன சொல்றாருங்க, அவிபக்ன கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம் அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டம்பா மொழிபெயர்ப்பு. நாரதா பகவான் கூறினார், இப்பிறவியில் இனிமேல் என்னை உன்னால் காண முடியாது என்பதை நான் வருத்தத்துடன் கூறிக்கொள்கிறேன். தொண்டில் பூரணத்துவத்தை அடையாதவர்களும் பௌதிக பற்றிலிருந்து முழுமையாக விடுபடாதவர்களும் என்னை காண்பது கடினம். இதை விட என்ன பண்ணணும்? நம்மெல்லாம் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. நம்ம நிலைமை என்ன? நம்ம கொஞ்சம் ட்ரான் பண்ண உடனே நான் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம்லாம் ஜபம் பண்றேன், பகவத்கீதையெல்லாம் தெரியும் எனக்கு, பாகவதெல்லாம் படிக்கிறேன், எனக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவ்வளவு தூரம் முயன்று பகவானையும் பார்த்ததுக்கு அப்புறம் பகவான் என்ன சொல்றாரு, குயோகி நாம் அப்படின்ட்டார். தூய்மையான யோகி கிடையாது, உனக்கு இன்னும் பௌதிக பற்றுதல் இருக்கு அப்படின்ட்டார். என்ன பற்றுதல் இருக்கும்? என்ன பௌதிக பற்றுதலா இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கவனமா இருக்கணும் பக்தியில. பக்திங்கிறது பொழுதுபோக்கு கிடையாது, பொழுதுபோக்காக பண்றதெல்லாம் கிடையாது, ஆனந்தமா பண்ணக்கூடியது. ஆனா நம்ம மனநிலைய ரொம்ப கவனமா பாதுகாக்கணும், மனதை அலைபாய விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பாகவதம் சொல்லி கொடுக்குது. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், 10th கேண்டோ போக முடியும். அதனால்தான் ஃபர்ஸ்ட் கேண்டோல இந்த அறிவுரைகள் எல்லாம் கொடுக்கப்படுது. பகவானை தரிசனம் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம், 10வது காண்டம் போகணும்னா அதுக்கு உண்டான மனநிலையை நாம தயார்படுத்திக்கணும். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பரமபுருஷ பகவான் மிகவும் தூய்மையானவரும் மேலானவரும் பரம சத்தியமும் ஆவார் என்று பகவத்கீதை கூறுகிறது. அவரிடத்தில் அணுவளவு பௌதிகத்தன்மையும் இல்லை. இதனால் மிக சிறிய பௌதிக பற்று உள்ளவரும் கூட அவரை அணுக முடியாது. குறைந்தது ரஜோ மற்றும் தமோ குணங்களில் இருந்தாவது ஒருவர் விடுபட்டிருக்க வேண்டும். அந்த நிலையில்தான் பக்தி தொண்டின் ஆரம்பமே துவங்குகிறது. காமத்திலிருந்தும் பேராசையிலிருந்தும் விடுபட்டிருப்பதே ரஜோ மற்றும் தமோ குணங்களில் இருந்து ஒருவர் விடுபட்டிருப்பதற்கான அறிகுறியாகும். அதாவது புலனின்ப ஆசைகளிலிருந்தும் புலன் உணர்வுக்கான பேராசைகளிலிருந்தும் ஒருவர் விடுபட்டிருக்க வேண்டும். சமநிலையில் உள்ள இயற்கை குணம் சத்வகுணமாகும். எல்லா பௌதிக களங்கங்களில் இருந்தும் விடுபட்டிருப்பதென்பது சத்துவ குணத்திலிருந்தும் விடுபட்டிருப்பதாகும். தனிமையாக ஒரு காட்டில் பகவானின் தரிசனத்தை தேடுவதென்பது சத்துவ குணத்தில் உள்ள ஒரு செயலாகும். ஆன்மீக பூர்ணத்துவத்தை அடைய ஒருவர் காட்டிற்கு போகக்கூடாது. இதனால் அவர் பகவானை அங்கு நேரடியாக காண முடியும் என்பது பொருளல்ல. ஒருவர்
எல்லா பௌதிக பற்றுகளிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டு தெய்வீகமான படியில் நிலை பெற்றிருக்க வேண்டும். இந்நிலை மட்டுமே பரமபுருஷ பகவானுடன் பக்தன் நேரடியாக தொடர்பு கொள்ள உதவும். பகவானின் உன்னதமான வடிவம் வழிபாடு செய்யப்படும் இடத்தில் வசிப்பதுதான் இதற்கு மிகச்சிறந்த வழியாகும். பகவானின் ஆலயம் ஒரு தெய்வீகமான இடமாகும். ஆனால் காடோ பௌதிக வாழ்வுக்கேற்ற நற்குணம் பொருந்திய ஓரிடம் ஆகும். புதிய பக்தன் ஒருவன் காட்டிற்கு சென்று பகவானை தேடி அலைவதை விட பகவானின் விக்கிரக வழிபாட்டில் எப்பொழுதும் ஈடுபட வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்படுகிறது. ஸ்ரீ நாரதரின் தற்போதைய வாழ்வு எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டதாகும். இந்நிலையில் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்வதாலேயே அந்த இடத்தை நாரதரால் வைகுண்டமாக மாற்றிவிட முடியும் என்றாலும் அவர் காட்டிற்கு செல்வதில்லை. மக்கள், தேவர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், முனிவர்கள் முதலான மற்றெல்லோரையும் பகவானின் பக்தர்களாக மாற்றுவதற்காக அவர் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு பிரயாணம் செய்கிறார். அவரது இத்தகைய செயல்களால் பிரகலாத மகாராஜனையும் துருவ மகாராஜனையும் போன்ற பலரை அவர் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்தி இருக்கிறார். ஆகவே பகவானின் தூய பக்தர் ஒருவர் நாரதரையும் மற்றும் பிரகலாதனையும் போன்ற சிறந்த பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி கீர்த்தனம் என்ற முறையினால் பகவானை போற்றி புகழ்வதற்காக தனது முழு நேரத்தையும் ஈடுபடுத்தி விடுகிறார். இத்தகைய பிரச்சார முறை எல்லா பௌதீக குணங்களிலிருந்தும் மேற்பட்டதாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஸோ காட்டுக்கு போய் என்ன பண்ண தேவையில்லை, பகவானை தேடி அலையணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு பிரபா சொல்றார். ஏன் அப்படின்னா காடு அப்படிங்கிறது சத்துவகுணம் இருக்கிற இடம், நகரம் அப்படிங்கிறது ரஜோகுணம் இருக்கிற இடம், ரஜோகுணமும் தமோகுணமும் இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலேருந்து விடுபட்டாதான் அட்லீஸ்ட் சத்துவகுணத்துக்காவது வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. காடுங்கிறது சத்துவகுணம், ஆனா அதையும் தாண்டி வரணும். சுத்த சத்துவ குணத்துல தான் என்ன பண்ண முடியும், பகவானை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரே வழி பிரச்சாரம் தான் அப்படின்னு பிரபுபா சொல்றார். பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி பிரச்சாரம் பண்றது மூலமா நாம சத்துவகுணத்தை தாண்டி வர முடியும் அப்படின்னு சொல்றார். மாம்சையோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே சகுணான் சமதீத்தியை தான் பிரம்மபூயாய கல்பத்தே அப்படின்னு பகவான் சொல்றார் 14வது அத்தியாயத்துல. அப்போ கலங்கமில்லாத பக்தி, எந்த விதமான பௌதிக எதிர்பார்ப்புகளும் இல்லாம தூய்மையான பக்தி, அவ்யபிச்சாரிணி பக்தி. விபச்சாரம்னா கணவனை தவிர்த்து, கணவன் ஒருத்தவங்க கிடையாது அந்த பெண்ணுக்கு, அதனாலதான் விபச்சாரின்னு பேரு. பல ஆண்களுடைய தொடர்பு. அந்த மாதிரி பக்தி இருக்கக்கூடாது. பக்தி எப்படி இருக்கணும், அவ்யபிச்சாரிணி பக்தி, கலங்கமற்ற தூய பக்தி. அந்த மாதிரி பக்தியை நம்ம பயிற்சி செய்யணும் அப்படின்னாக்க பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்தை நம்ம வழிபட்டு அவருக்கு அந்த விக்கிரகத்துக்கு நாம சேவை செய்யும் போது அப்போ நம்மளால அந்த நிலைக்கு வர முடியும். அதுக்கு கோவில் இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிரபுபாதர் ஒவ்வொரு இல்லத்தையும் என்ன பண்ணியிருக்கார், கோவிலா மாத்திருக்கார். நினைச்சு பாருங்க. நமக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணுவோம். ஆனா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி நம்ம பகவானுக்கு டெய்லி நம்ம சமைக்கும் போதெல்லாம் பகவானுக்கு அதை நிவேதனம் பண்ணி, அப்போ அந்த நபர் நம்ம கூட அவர் இருக்கார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வருதா வரலையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? இந்த வித்தியாசத்தை உணர்ந்திருக்கீங்களா, உணரலையா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. உணர்ந்திருக்கிற மாதாஜி. உணர்ந்திருக்கோம் மாதாஜி. முந்தி பால் காயும் போதே எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். அப்ப அப்ப அத பிரபுபாதருக்காக நம்ம செய்யணும். அப்ப நம்ம பக்கத்துல நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்படியே அது வேணான்னு விட்டுட்டேன் நான். இப்ப நம்ம அந்த உணர்வு நல்லாவே தெரியுது மாதாஜி. இப்ப பால் காய்ச்சும் போது என்ன உணர்வு வருது, இது பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும், நிவேதனம் பண்ணணும் இல்லையா? சோ அந்த உணர்வு நமக்கு அதுக்கு முன்னாடி கிடையாது. எது செஞ்சாலும் நமக்கு 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 அப்படிதான் இருக்கும். இப்ப அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா மாறி இது பகவானுக்கு, இது பகவானுக்கு, இது பகவானுக்கு அப்படிங்கிற உணர்வு வரும்போது அப்போ நாம சத்துவகுணத்தையும் தாண்டி வர முடியும். சோ அதனால நம்முடைய மனநிலையை நம்ம பாதுகாக்கணும் சொல்ற. காமம், பேராசை ரெண்டும் இருந்தது அப்படின்னா ரஜோ தமோ குணங்கள்ல நம்ம மாட்டிக்குவோம். பேராசைங்கிறது ரஜோகுணம், காமம் அப்படிங்கிறது தமோகுணம். சக்ருத்யதர்ஷிதம் ரூபம் ஏதத் காமாயதே
காமக சனகை சாது சர்வான் முஞ்சதி ஹிருச்சயான். நற்குணவானே, ஒரு முறை மட்டுமே நீ என் உருவத்தை கண்டிருக்கிறாய். இது என் மீது உனக்கு ஏற்பட்ட ஆசையை அதிகரிப்பதற்காகவே ஆகும். ஏனெனில் என்னை அடைய நீ எவ்வளவுக்கெவ்வளவு அதிகமாக விரும்புகிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாக எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் நீ விடுபடுவாய். ஸோ இது வந்து பகவான் அந்த டேஸ்ட் ஆரம்பத்துல கொடுக்குறார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஒரு டேஸ்ட் கிடைக்குது நமக்கு. அப்போ நாம அபராதம் பண்ணாம இருந்தோம் அப்படின்னாக்க அந்த டேஸ்ட் நமக்கு வளர்ந்துகிட்டே போகும். ஏதாவது அபராதம் பண்ண அந்த டேஸ்ட் என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். அப்புறம் நம்ம யோசிப்போம், ஆரம்பத்துல நல்லா தானே இருந்தோம், இப்போ ஏன் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு யோசிப்போம். ஸோ ஒரு விதத்துல பார்த்தா பகவான் நமக்கு அந்த ஏக்கத்தை கொடுக்குறார். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, ஆரம்ப நாட்கள் திரும்ப வராதா அப்படின்னு சொல்லி. ஒவ்வொன்றும் எப்படி இருந்தது, மிகப்பெரிய உற்சாகமா இருந்தது. ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் ஆஹா, ஒரு ஒரு கீர்த்தனம் கேட்கும் போதும், அந்த கீர்த்தனத்துல ஆடி பாடும் போதும், பகவானுக்காக சமைக்கும் போது அவ்வளவு உற்சாகம். அந்த மாதிரி ஒரு நாள் திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து மனசுல இருந்துட்டே இருக்கும். ஆரம்பத்துல அவ்வளவு உற்சாகம் பகவான் கொடுக்குறார். அந்த ஏக்கம், அது ஒரு ஹேங்கரிங் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு ஜீவராசியால் ஆசைகளே இல்லாமல் இருக்க முடியாது. அவன் உயிரற்ற ஒரு கல்லால் அவன் நிச்சயமாக செயலற்று கொண்டும் அவன் உயிரற்ற ஒரு கல் அல்ல. செயலற்று ஒரு கல் அல்ல. கல் அல்ல. அவன் நிச்சயமாக செயலிற்று கொண்டும் செயலாற்றி கொண்டும் சிந்தித்து கொண்டும் படிங்க கொண்டும் உணர்ந்து கொண்டும் விருப்பப்பட்டு கொண்டு இருந்துதான் இருக்கின்றான். ஆனால் அவனது சிந்தனையும் உணர்வும் விருப்பமும் பௌதிகமானவையாக இருக்கும் பொழுது அவன் பந்தத்தில் சிக்கிக் கொள்ளுகிறான். மாறாக அவனது உணர்வு, சிந்தனையும் விருப்பமும் பகவானின் தொண்டை பற்றியதாக இருக்கும் பொழுது அது அவனை படிப்படியாக எல்லா பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஒருவர் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவர் அதற்கான ஆவலை பெறுகிறார். அதுவே பக்தி தொண்டிற்குரிய தெய்வீக தன்மையாகும். பௌதீக சேவை திகட்டிவிடும், ஆனால் பகவானின் ஆன்மீக தொண்டு திகட்டாது என்பதுடன் அதற்கு ஒரு முடிவும் இல்லை. பகவானின் தீவிரமான தொண்டினால் அவரது தெய்வீகமான இருப்பை ஒருவரால் உணர முடியும். ஆகவே பகவானது தொண்டும் பகவானும் எல்லா விதத்திலும் ஒன்றே என்பதால் அவரை காண்பது என்பது அவரது தொண்டில் ஈடுபட்டிருப்பதை குறிப்பதாகும். உண்மையான பக்தன் பகவானுக்கு உண்மையான தொண்டை தொடர்ந்து செய்ய வேண்டும். அத்தொண்டை எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற வழியை பகவான் காட்டுவார். நாரதரிடம் பௌதிக ஆசையில் இருக்கவில்லை. இருப்பினும் அவர் பகவானிடம் கொண்டிருந்த தீவிர ஆசையை அதிகரிப்பதற்காக பகவான் அந்த அறிவுரையை அவருக்கு கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அவருடைய ஆசை அதிகரிக்கிறதுக்காக பகவான் அந்த தன்னுடைய காட்சியும் மறைச்சுக்கிட்டார். அடுத்தது இப்போ பேசுறதையும் நிறுத்திக்குவார். அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால இங்க வந்து பிரபுபா சொல்றார், நம்ம வந்து ஆசையே இல்லாம இருக்க முடியாது. நம்ம ஒன்றும் ஒரு கல்லு கிடையாது, நம்ம உணர்வுடைய ஒரு நபர்கள். அப்போ அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது பகவானுடைய சேவைக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஒரு சின்ன அனுபவம் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். காலம்பரை இன்னைக்கு நான் வந்து என்ன கோலம் போட்டேன் அப்படின்னாக்க, வெண்ணெய் அதான் கோலமாக போட்டேன். அந்த வெண்ணெய் பானையை ஒரு பானை உடைச்சி ஒரு பானை ஃபுல் பானையாக போட்டேன். அப்போது திடீர்னு அந்த ஐடியா வந்தது. பக்கத்தில் தான் தாமோதர் இருக்காரு. ஸோ அப்போ திடீர்னு அந்த ஐடியா வந்தது. இந்த வெண்ணெய் பானை இப்போ உடைச்சிட்டார் கிருஷ்ணர். அப்போ உடைச்சிட்டு ஓடி போகும்போது யசோதமை வந்து அவங்களை பிடிச்சிடுறாங்க அப்படின்னு திடீர்னு மனசில் அந்த எண்ணம் வந்த உடனே சின்ன சின்னதாக தாமரைப்பூ போட்டு விட்டு கிருஷ்ணர் ஓடுற மாதிரி அவருடைய பாதங்கள் பங்கஜ அங்கரையே, அந்த பாதங்களில் தாமரை சின்னங்கள் இருக்கு இல்லையா, அதனால அந்த தாமரையை போட்டு விட்டேன். ஸோ அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த தாமரை போட்டு பகவான் அந்த அந்த பாதங்கள் ஓடி போகிற மாதிரி, பகவான் ஓடி போகிற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி போட்டேன். டக்குன்னு அந்த அந்த நேரத்தில் வந்த ஐடியா போட்டப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ பகவான் இந்த
ஞானத்தை, அறிவை பகவான் கொடுக்குறார். அவருக்கு என்ன வேணுமோ அதை வந்து பகவான் கொடுக்குறார். அதனால பகவானுடைய சேவைக்காக நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல் எல்லாத்தையும் மாற்றும் போது அந்த அறிவை பகவானே கொடுக்குறார். நம்மளால செய்ய முடியும், நான் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம். பகவானுடைய கருணையை நாம் எப்பவுமே நம்பி இருக்கணும். அதனால நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே எப்படி பகவானுக்கு நாம சேவை செய்யலாம், என்ன சேவை கிடைக்குதோ அந்த சேவையை நம்ம எப்படி சிறப்பா செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். பௌதிக சேவை அப்படிங்கிறது திகட்டி போகக்கூடிய ஒரு சேவை. அதுல யாருக்கும் திருப்தி கிடையாது. பௌதிகமா நீங்க எவ்வளவு சேவை செய்தாலும் சரி, அதுல யாருமே சந்தோஷப்பட போறது கிடையாது. எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டு அந்த தந்தை இறந்து போனா கூட மகன்கள் பிரிச்சுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, உனக்கு கூடி போச்சு எனக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சண்டை போட்டுக்குவாங்க. நம்ம இந்தியால ரொம்ப ஃபேமஸ் பெரிய அம்பானி குடும்பம் இல்லையா, பெரிய பணக்காரங்க. ஆனா என்ன பண்றாங்க, கோர்ட்ல போயிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு தானே இருக்காங்க இல்லையா. அவங்க கிட்ட இல்லாத சொத்தா யாராவது சந்தோஷமா இருக்காங்களா? எங்க அப்பா எனக்கு நிறைய கொடுத்துட்டாரு போதும் ரொம்ப திருப்தியா யாராவது சொல்றாங்களா? யாருமே கிடையாது. அவனுக்கு ஒரு குண்டுமணி கூட போச்சு, எனக்கு ஒரு குண்டுமணி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறதுக்கு தான் இருக்காங்களே தவிர யாரும் வந்து இந்த பௌதிக உலகத்துல திருப்தியா இருந்த வரைக்கும் இருந்ததே கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா பகவான் வந்து ரொம்ப எளிமையானவர். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரியதாத்மனக அப்படின்னு சொல்றார். அன்போட ஒரு பூவோ ஒரு பழமோ ஏதோ நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணும்போது அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்ற. சத் சேவையா தீர்காபி ஜாதா மயி திருடாமதிஹி ஹித்வாவத்யம் இமம் லோகம் கந்தா மஜ்ஜனா ஜனதாமசி. ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே பரபிரம்மத்தின் தொண்டில் ஈடுபடுவதால் பக்தன் ஒருவன் என்னிடம் உறுதியான நிலையான புத்தியை பெறுகிறான். அதன் விளைவாக வெறுக்கத்தக்க பௌதிக உலகங்களை கைவிட்ட பின் பக்தன் ஆன்மீக உலகிற்கு சென்று எனது சகாக்களில் ஒருவனாக மாறிவிடுகிறான். சோ பக்தர்கள் அப்படிங்கிறவங்க பகவானுடைய ரூபத்துக்கு சேவை செய்யக்கூடியவங்க. அருவ பிரம்மத்தோட போய் கலக்கணும்னு ஆசைப்படுறவங்க கிடையாது. அதனால ஆன்மீக உலகத்துல போய் பகவானுக்கு அவங்க சேவை செய்வாங்க அப்படின்னு சொல்றார். தேன்மொழி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். பரபிரம்மத்திற்கு செய்யும் தொண்டு உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பூரண முழுமுதற் கடவுளுக்கு செய்யும் தொண்டாகும். இத்தகைய குரு பகவானுக்கும் சீடருக்கும் இடையே உள்ள கண்ணாடியை போன்றவராவர். பக்குவமடையாத புதிய பக்தன் தற்போதுள்ள அவரது குறைவுடைய பௌதிக புலன்களின் வலிமையால் பரமபுருஷ பகவானை அணுகும் திறமையற்றவனாக இருக்கிறான். எனவேதான் ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பகவானுடைய பக்தி தொண்டில் அவன் பயிற்றுவிக்கப்படுகிறான். இத்தகைய பயிற்சியை சில நாட்களுக்கு மட்டுமே அவன் பெற்றிருந்தாலும் இதனால் புதிய பக்தன் பக்தி தொண்டின் அறிவை பெறுகிறான். இது நிரந்தரமான பௌதிக வாழ்விலிருந்து அவனை விடுவித்து முடிவாக ஆன்மீக உலகிற்கு அவனை உயர்த்தி விடுகிறது. அங்கு அவன் பகவானின் முக்தி பெற்ற சகாக்களுக்குள் ஒருவனாக இருக்கிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாதர் வந்து இப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் வந்து சேவையில ஈடுபடுத்தினார். ஒரு பக்தரை வந்து பிரபுபாத் சொன்னார், நீ வந்து புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பக்தருக்கு வந்து சேவை பண்ணுவார், அந்த புகைப்படம் எடுத்துட்டு இருப்பார். ஆனா இந்த மாதிரி ஜெகநாதர் ரத யாத்திரெல்லாம் போகும்போது பக்தர்கள் உற்சாகமா கீர்த்தனம் பாடி ஆடும்போது அவரால் அந்த சேவையை செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு எப்படி இருக்கும், நாமளும் போய் இந்த கீர்த்தனத்துல கலந்துக்கணும், நாமளும் போய் அவங்களோட சேர்ந்து ஆடணும் பாடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணும். ஆனா அவர் எங்கேயோ நின்று என்ன பண்ணிட்டு இருக்கணும், போட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ ஒரு தடவை என்ன பண்ணார் அப்படின்னா, போட்டோ எடுக்கிறதுலாம் மறந்துட்டார், தன்னையே மறந்து அவரும் வந்து குதிச்சு என்ன பண்றாரு, ஆடிட்டு இருக்கார். அப்போ பிரபுபாத் பாக்குறாரு, நான் உன்னை போட்டோ தானே எடுக்க சொன்னேன் அப்படின்னு. பிரபுபாத், என்னால கீர்த்தனத்தோட ஆனந்தத்தை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு சொல்றார். பிரபுபாத் சொன்னார், நான் சொல்ற சேவையை செஞ்சாலே போதும், நீ கோலோகம் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு சேவையை செஞ்சாலே போதும், நீ கோலோகம் போகலாம் அப்படின்னு சொன்னார். போட்டோ எடுத்தே கோலோகம் போகலான்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி அவர் போட்டோ எடுத்ததுனால இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியுது, பிரபுபாதருடைய அந்த அற்புதமான பிரபுபாதர் பிரச்சாரம் பண்ணது, அந்த வீடியோலாம் நம்மளால பார்க்க முடியுது. பிரபுபாதர் நம்ம நேராக பார்க்குற அந்த உணர்வு நமக்கு கிடைக்குது. ஏன் அந்த பக்தர் அந்த சேவையை செய்யலை அப்படின்னா நம்மளால இன்னைக்கு அதை
எதையுமே பார்த்துருக்கவே முடியாது. இப்போ சின்ன சின்ன விஷயத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஒரு பெரிய ஒரு ஒரு இது என்ன அப்படின்னாக்க, பிரபுபாதர் என்னைக்கு இந்த உபன்யாசம் கொடுத்தார், எந்த இடத்துல கொடுத்தார், டேட்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க பக்தர்கள். அதனால பிரபுபாதருடைய அந்த பிரச்சார வாழ்க்கையை நம்மளால என்ன பண்ண முடியுது, இன்னைக்கு நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. எந்த இடத்துல என்ன வார்த்தையை பிரபுபா சொன்னார் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாம், என்ன கடிதம், இந்த கடிதத்திலையும் இந்த தேதி, எந்த ஊர்ல சொன்னார், என்ன யாருக்கு யாருக்கு அந்த கடிதம் எழுதினார், எந்த பக்தருக்கு எந்த சிஷ்யருக்கு அந்த கடிதத்தை எழுதினார், என்ன கேள்வி என்ன பதில், இது எல்லாத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆன்மீக குருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். பக்தியில ஆன்மீக குருடைய வழிகாட்டுதல் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, பயிற்சி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது. ஸோ குரு அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செஞ்சா போதும். நம்ம என்ன பண்ண வேண்டாம், பெருசா எதையும் யோசிச்சு மண்டையெல்லாம் நம்ம உடைச்சிக்க வேண்டாம். ஆன்மீக குரு என்ன சொல்றாரோ அதை பண்ணிட்டு நம்ம நிம்மதியா சந்தோஷமா பக்தி செய்யலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா. யாருக்கு எந்த கேள்வியும் இல்லை இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைஞ்சு போச்சு. 36 பேர் தான் இருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, ஆ என் பேர் கீதா. நான் நியூ கமர், 1 வீக் தான் ஆறுது மாதாஜி நான் ஜாயின் பண்ணி. வெல்கம். சொல்லுங்க மாதாஜி. தண்ணிகா தான் எனக்கு சொல்லிட்டு இருந்தா அவ 2-3 வருஷமா. பட் நான் என்னோட சுச்சுவேஷன் ஜாயின் பண்ண முடியல. பட் ஓகே. இப்ப 1 வீக்கா ஜாயின் பண்ணியிருக்கேன். ம். நான் கண்டினியூ பண்ணணும் எப்போதும். அது உங்க ஆசீர்வாதம் தான் வேணும். எங்க இருக்கீங்க நீங்க? நான் இந்திரா நகர், பெங்களூர். பெங்களூரா? ஓகே. பாகவதம் புக் வச்சிருக்கீங்களா? இல்ல மாதாஜி, ஓகே. நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னோட ம் ஸ்பைன் கொஞ்சம் வீக் ஆயிருக்கு. ம் ம். அதனால எல்லாருக்குமே நான் உடம்பு சரியில்லை. யார் உடம்பும் நல்ல உடம்பு கிடையாது. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு. உடம்பு ப்ராப்ளம் இல்லாதவங்க இந்த உலகத்துல ஒருத்தர் கூட கிடையாது. யாரையுமே சொல்ல முடியாது. சின்ன குழந்தையில இருந்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை தான். உடம்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். நம்மளா சொல்லிக்க வேண்டியதான். உடம்புங்கிறதே பிரச்சனை தான். எனிவே, கண்டினியூஸா ஹரே வாங்க கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. கண்டினியூஸா வாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எப்படி ஃபீல், ஒரு நிமிஷம் இருங்க மாதாஜி. எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? 1 வீக் வந்துட்டு இருக்கீங்க, இப்ப எப்படி ரொம்ப ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு மாதாஜி. ஓகே. ம். ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் சொல்லுவீங்களா, பண்றீங்களா? நான் கையில தான் சொல்றேன். இனிமேதான் துளசி மாலை வாங்கணும் மாதாஜி. ஓகே ஓகே, வாங்கி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்கி சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. வேற யார் மாதாஜி? யாரோ கூப்பிட்டீங்க, யாரு? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, எனக்கு ஜபமாலை படிக்கும் போது தொண்டை வலி, கோல்டு, சத்தம் போட்டு வாயில சொல்லி என்னால கண்டிப்பா சொல்ல முடியல மாதாஜி. ம். அதுக்கு என்ன பண்றது மாதாஜி? என்ன ஆகுது? கோல்டு, த்ரோட் பெயின் கண்டினியூஸா. என்னால அந்த 108 அப்படி கண்டினியூஸா நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே கேட்டுக்கிட்டே படிக்க சொல்லிருக்கீங்க இல்லையா ம் ஜபமாலை. ம். அது என்னால அந்த மாதிரி நீங்க படிக்க ஜெபம் முடியல. பண்றத ஜெபம் படிக்கிறதுன்னு சொல்றீங்களா நீங்க? எனக்கு அந்த வார்த்தை கன்ஃபியூஸ் ஆகுது. ஜபமாலை, ஜபமாலை. ஜெபமாலை வச்சு ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்றது உங்களுக்கு தொண்டை வலிக்குதா? தொண்டை பிடிக்குது. ஓகே, என்ன கண்டிப்பா சொல்ல பண்ணுங்க, முடியல. என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெந்நீர் பக்கத்துல, டம்ளர்ல கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கோங்க. ரொம்ப சத்தமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி சவுண்டா சொல்லாம உங்களால எந்த எந்த வாய்ஸ்ல சொல்ல முடியுமோ சாதாரணமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சரிங்க மாதாஜி. அப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா கூட ஓகே. ஓகே ஆனா ஓகே ஓகே. வெந்நீர் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஃபிளாஸ்க்ல எதுலயாவது பக்கத்துல வெந்நீர் வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் வெந்நீர் குடிச்சுக்கோங்க, தொண்டைக்கு நல்லா இருக்கும். ஓகே ஹரே ஓகே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ம். சளிக்கு லிங்க முத்திரை வச்சீங்கன்னா சரியாயிடும் மாதாஜி. சளி இருந்ததுன்னா லிங்க முத்திரை வச்சீங்கன்னா சரியாயிடும். மந்திரம் ஈஸியா சொல்லலாம் மாதாஜி. லிங்க முத்திரையா? அது எப்படி தெரியலையே மாதாஜி எனக்கு. இந்த ஏசுநாதர் கோயில்ல கர்த்தரை ஆண்டவரை ஆண்டவர் 2 கைய ஒன்னா சேர்த்துக்கிட்டு டைட்டா பிடிக்கணும். நீங்க அதை பிடிச்சுக்கிட்டு அந்த மூச்சை கவனிச்சீங்கன்னா அதுல ஒரு வைப்ரேஷன் மாதிரி வரும். அத சளி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு 2 ஈடு செய்தீங்கன்னா, காலையில மத்தியானமும் படுத்துக்கிட்டு செய்யலாம், உட்காந்துட்டு செய்யலாம். செய்தீங்கன்னா சளி எல்லாம் போயிடும். ஓகே ஓகே மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி.
சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 16 மாலை ஜபிக்கிறேன் மாதாஜி. நானு ரொம்ப நல்லா இருக்கு. வேலை செய்யறது கஷ்டமே தெரியல மாதாஜி. நீங்க யார் பேசுறீங்க? உண்ணாமலை மாதாஜி. இங்க நம்ம மாலினின்னு அவங்க கொடுத்தாங்க அந்த இது, நீங்க பாகவத கேளுங்க அப்படின்னாங்க. ஓகே. நான் ஏற்கனவே முதல்ல கிளாஸ்ல இருந்தேன், ஆனா இப்போ கிளாஸ்ல இல்ல மாதாஜி. நானு அவங்க சரி. மூலியமா நான் இப்போ கேக்குறேன். ஓகே. அவங்க லிங்க் அமைச்சிருந்தாங்க. ஓகே. சென்னையில தேங்க்யூ. இருக்க மாதாஜி. நாங்க ஓகே. திடீர்னு எதுக்கு இயேசுநாதர்லாம் கூப்பிட்டீங்க? எனக்கு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏசு இல்ல மாதாஜி. அது அவங்களுக்கு சொல்றது புரிய லிங்க வைக்கிறதுக்கு முத்திரையை நான் சொல்லி அந்த கொடுக்குறேன்ட்டு நீங்க அந்த திடீர்னு எங்கேயோ 2 கைய போயிட்டீங்களே. ஒன்னா சேர்த்து செய்யணும்ன்றது அது சொல்றதுக்கு வரல. ஓகே. தேங்க்யூ. அதனால சாரிங்க மாதாஜி. அதனால பொண்ணு பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இருப்பாப்பா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒரு கேள்வி கேட்கறவங்க யார் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மாதாஜி கேமலதா பேசுறேன் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப பகவத்கீதையில ஆன்மீக குரு இல்லாம பக்தி முன்னேற்றம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படி எங்களுக்கு ஆன்மீக குருன்னு யாரும் தெரியாது. உங்களையும் பலபத்திர சாமி அவங்களையும் அவங்க 2 பேரும் தான் தெரியும். அதனால உங்களையும் அவரையும் மட்டும் ஆன்மீக குருவா மனசுல ஏத்துக்கணுமா சாமி? நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொன்னேன்ல, ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் தீட்சை கொடுக்கிறவர் தான் ஆன்மீக குரு. தீட்சை வாங்கிக்கிற நம்ம யார்கிட்ட தீட்சை வாங்கிக்கிறோமோ அவர் தான் ஆன்மீக குரு. நாங்க யாரு அப்படின்னாக்க ஆன்மீகத்துக்கு ஒரு வழி காட்டுறவங்க. அந்த தீக்ஷா குருவை நோக்கி உங்களுக்கு ஒரு வழி காட்டுறவங்க தான் சிக்ஷா குருன்னு பேரு. ஒரு வழிகாட்டிகள், அவ்வளவுதான். நாங்க யாரு கிடையாது, ஆன்மீக குரு கிடையாது. சிக்ஷா குருன்றதுதானே மாதாஜி? சிக்ஷா சிக்ஷா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற சிக்ஷா குரு, வழிகாட்டி அப்படி நம்ம வச்சுக்கலாமே தவிர நாங்க ஆன்மீக குரு கிடையாது. நீங்க ஆன்மீகத்துல படிப்படியா கொஞ்சம் மேல வரும்போது, நான் இப்போதைக்கு சிஸ்டம் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னாக்க 16 மாலை ஒரு வருஷம் அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தீட்சை அதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க பலபத்ர பிரபு கிட்ட இந்த மாதிரி நான் பகவத்கீதையில படிச்சேனே பிரபு, எனக்கு ஆன்மீக குரு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு சரியான வழி காட்டுவார். சரிங்களா? சரிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க எத்தனை மாலை ஜெபம் பண்றீங்க? நான் இன்னைக்கு 12 மாலை பண்ணிருக்கேன் மாதாஜி. இன்னும் பண்ணுவேன். படுக்க முன்னா நிறைய தடவை பண்ணுவேன் மாதாஜி. ஓகே. இல்ல நீங்க ரெகுலரா உங்களோட 16 மாலை டெய்லி பண்ணுவீங்களா? இல்ல கொஞ்சம் மெதுவா இழுக்கிறீங்க. ஓகே. ஸோ 16 மாலை ஜெபம் பண்ணுங்க, 4 சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பலபத்ர பிரபுட்ட நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன் பிரபு, எனக்கு ஆன்மீக குரு, நான் அந்த மாதிரி பகவத்கீதையில நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆன்மீக குரு தேவை, நான் என்ன பண்றது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு வழி காட்டுவார். சரிங்களா? சரிங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, அந்த பிரபுபாதரோட வாய்ஸ்ல மந்திரம் வருது இல்ல மாதாஜி, அப்போ நம்ம சாண்டிங் பண்றதோட அதையும் பார்த்து நம்ம கண்ணால பார்த்து சொல்லும்போது அதை நம்ம கவுண்டிங்ல எடுத்துக்கலாமா மாதாஜி? ஜபமாலை வச்சு பண்றதுதான் கவுண்டிங். ஓகே ஓகே ஓகே. மத்தபடி லிசன் பண்றதெல்லாம் லிசன் பண்றது, நீங்க மத்தபடி மந்திரங்க பார்த்து சொல்றது, நீங்க வேலை செய்யும் போது சொல்றது, மனசுல சொல்லிட்டு படுத்திருக்கும் போது மனசுல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே, இதெல்லாம் கவுண்டிங்ல கிடையாது, வராது. ஓகே மாதாஜி. நீங்க ஜபமாலை வச்சு மணியில வச்சு 108 மணி கரெக்டா நீங்க எண்ணி கவுண்ட் பண்ணி 16 மாலை பண்றதுதான் கவுண்டிங். ஓகே மாதாஜி. ஏன்னா நம்ம மனசு இருக்கே, அந்த மனசு நமக்கு ஈஸியா ஏமாத்தி விட்டுரும். டைம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைம் வச்சுப்பாங்க. டைம் நான் 7 நிமிஷம் 108 சொல்றதுக்கு எனக்கு 7 நிமிஷம் ஆகுது, அதனால நான் 7 நிமிஷம் வாட்ச் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா 7 நிமிஷம் நம்ம கண்டினியூஸா சொல்லியிருப்போமா தெரியாது. எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணா கூட என்ன ஆகும், 108 மிஸ் ஆயிடும். ஸோ அதனால மனசுக்கு அடிமையாயிடக்கூடாது. மனசு இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கும். நீ 24 மணி நேரம் சொல்லிட்டு இருக்க, அதுனா தனியா 16 மாலை, நீதான் 24 மணி நேரம் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டே இருக்கியே அப்படின்னா நமக்கு மனசு ரொம்ப ஏமாத்துறதுக்கு பார்க்கும். மனசுக்கு அடிமையாயிடாம சரி 24 மாலை சொல்றல, ஒழுங்கா உட்காந்து என்ன பண்ண, ஜபமாலை வச்சு 16 மாலை சொல்லு பார்க்கலாம்.
அதுக்கு நம்ம டிக்டாக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அப்ப மனசு கொஞ்சம் நீங்க கொஞ்சமா வந்து நீங்க கட்டுப்படும். நேத்து இன்னும் கிளியரா சொல்லணும்னு நான் இன்னும் ரொம்ப கவனமா பண்றேன் மாதாஜி சாண்டிங். அதுக்காக ரொம்ப 15 மினிட்ஸ் ஒரு ரவுண்டுக்கு எடுத்துக்கூடாது. ரெண்டுமே பண்ணணும். நீங்க வந்து ப்ரொனவுன்சியேஷனும் கிளியரா இருக்கணும். 7 மினிட்ஸ்க்கு மேலேயும் போகக்கூடாது. 5 to 7 மினிட்ஸ். அதுக்குன்னு 3 நிமிஷம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்குன்னு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே அப்படியே சொல்லக்கூடாது. அது ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் ஆகும். ஸோ டைமும் நம்ம வந்து பார்க்கணும். 7 மினிட்ஸ் 5 to 7 மினிட்ஸ் கரெக்டான டைம். ஒரு சில பேருக்கு 5.5 நிமிஷத்துல முடிக்கலாம், சில பேர் 6 நிமிஷம், சில பேர் 7 நிமிஷம் போதும். 7 நிமிஷத்துக்கு போனா நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாயிடணும், தூக்கி போடுவோம். அதனால அந்த எல்லாத்தையும் கரெக்டா நம்ம இது பண்ணி 16 மாலை முடிக்கணும். ஓகேவா? நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, இதோட முடிச்சுக்கலாமா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. Thank you, Mataji. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.